Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம எடுத்துக்காட்டு 1.10 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்குகள் எல்லாமே என்னோட பிளேலிஸ்ட் வீடியோஸ்ல இருக்கும். செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. செக் பண்ணுங்க. இந்த வீடியோல நாம எடுத்துக்காட்டு 1.10 பார்க்க போறோம். கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் என தீர்மானிக்கவும். கொஸ்டின் என்ன? குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் என தீர்மானிக்கவும். படம் 1.18 1, 2, 3 4 வரைபடங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 4 வரைபடத்திலயுமே எந்த வரைபடம் வந்து சார்பாகும் அப்படின்றத செக் பண்ணணும். அதான் கொஸ்டின். ஓகே, எங்க ஆல்ரெடி நம்ம சார்புகள் என்ன அப்படின்றத கான்செப்ட் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கும். செக் பண்ணுங்க. கான்செப்ட் என்னன்னா சார்புகள்னா இப்போ 2 கணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கணம்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே இரண்டாவது கணம்ல இருக்கிற உறுப்புகள் கூட ஒரே ஒரு உறவு மட்டுமே இருந்துச்சுன்னா, அது எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு உறவு இருந்துச்சுன்னா அது சார்பாகும். அதான் கான்செப்ட். ஓகே, இப்போ இங்க என்னன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டோம்னா இதுல எக்ஸ் அச்சு இருக்கு, ஒய் அச்சு இருக்கு. இந்த ப்ளூ லைன் எக்ஸ் அச்சு, இந்த ஒய் லைன் ப்ளூ ஹரிசாண்டலா இருக்கிற ப்ளூ லைன் ஒய் அச்சு. இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இதுல ஒரு ஷேப் இருக்கு. இது வந்து உருளை வடிவம். இந்த ஷேப்க்கு மேல ஒரு கோடு இருக்கு, குத்துக்கோடு. ஓகே, இததான் குத்துக்கோடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொஸ்டின்ல குத்துக்கோடு சோதனைன்றது ஒரு டெஸ்ட், ஒரு லைனை வச்சு நம்ம டெஸ்ட் பண்றது, அது சார்பா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுதான் குத்துக்கோடு சோதனை. இந்த குத்துக்கோடுன்றது இந்த வரைபடத்துல பிளாக் லைன் இருக்கு. இந்த பிளாக் லைன் தான் குத்துக்கோடுன்னு இந்த கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கான்செப்ட்னா, இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த ஷேப்பை நம்ம உறவுகள்னு சொல்லலாம். இந்த ஷேப்பை இந்த குத்துக்கோடு எந்த புள்ளியில எத்தனை புள்ளிகள்ல வெட்டுது அப்படின்றத பார்க்கணும். இப்போ எக்ஸாக்டா ஒரே ஒரு புள்ளிகளை அது சந்திக்குதுன்னா, அதாவது வெட்டுறதுன்னா அந்த அந்த வரைபடம் வந்து சார்பாகும். எக்ஸாக்ட்லி ஒன்லி ஒரே ஒரு பாயிண்ட், அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அது சார்பாகாது. ஓகே, நமக்கு கான்செப்ட்ல சார்புகள் கான்செப்ட்ல ஒரே ஒரு உறவு இருந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தோம். அதேதான் இங்க இந்த ஷேப்புக்கும் குத்துக்கோடுக்கும் அது வெட்டுற புள்ளி ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது சார்பு, அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அது சார்பாகாது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப்ல இந்த ஷேப், அதாவது இந்த சிலிண்டரிக்கல் ஷேப் உருளை வடிவம்னா இந்த குத்துக்கோடு வந்து 2 புள்ளிகள்ல வந்து வெட்டுது. ஓகே, பியும் கியூவும், பி அண்ட் கியூ 2 புள்ளிகள்ல வெட்டுறதுனால இது வந்து சார்பு ஆகாது. எக்ஸாக்ட்லி ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது சார்பு. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன? படம் 1.18 1 சார்பு ஆகாது. ஆன்சர்ல என்ன சொல்லி தீர்வு எழுதும் போது என்ன எழுதணும்? ஒரு குத்துக்கோடு, அதாவது இந்த லைன் பிளாக் லைன். ஓகே, ஒரு குத்துக்கோடு இந்த வரைபடத்தை 2 புள்ளிகள் P மற்றும் Qவில் வெட்டுவதால் இந்த வரைபடமானது சார்பு ஆகாது. ஓகே, அதுதான் வந்து ஆன்சர்ல நம்ம வந்து ஹேண்ட் ரிட்டன்ல எழுதணும். அதுதான் ஆன்சர். இப்போ இது செகண்ட் கிராஃப் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கிராஃப்லயுமே இது வந்து எக்ஸ் அச்சு, இது வந்து ஒய் அச்சு. ஓகே, இந்த ஷேப் இது வந்து பரவளையம். இந்த பரவளையம்ல இருக்கிற லைன், இந்த கோடு, இந்த லைன் தான் குத்துக்கோடு. ஓகே, அந்த ஷேப்பை தள்ளி இருக்கிற லைன்ஸ், பிளாக் லைன்ஸ் எதுவும் கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்த ஷேப் மேல இருக்கிற லைனை தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். எல்லா கிராஃப்லயுமே அப்படிதான். இந்த உருளை வடிவம் மேல ஒரு குத்துக்கோடு இருக்கு, அது அதே மாதிரி பரவளையம் அதுல இருக்கிற
கோடு வந்து இது. இந்த அதிபரவலன்ல இது ஒரு கோடு இருக்கு. இதைத்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறோம் குத்துக்கோடு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல. இப்போ இந்த செகண்ட் லைன்ல இந்த குத்துக்கோடு வந்து இந்த பரவளையத்தை ஒரே ஒரு புள்ளியில தான் விட்டது. கரெக்டா? இந்த P இந்த பாயிண்ட்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான் விட்டது. அதனால இது வந்து சார்பு ஆகும். ஓகே, இப்போ தீர்வு என்ன எழுதணும்? படம் 1.18 ஆனது சார்பாகும். ஏன்னா இந்த குத்துக்கோடானது பரவளையத்தை அதாவது வரைபடத்தை ஒரே ஒரு புள்ளி P என்ற புள்ளியில் வெட்டுவதால் இந்த வரைபடமானது சார்பினை குறிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டோம்னா இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு, இது ப்ளூ லைன், இது ப்ளூ லைன், இந்த பிளாக் லைன் இதுதான் குத்துக்கோடு. இந்த ஷேப் என்ன? அதிபரவளையம். அப்போ இந்த பரவளையத்தை இந்த குத்துக்கோடு வெட்டுற பாயிண்ட் எத்தனை பாயிண்ட்ல வெட்டுது? 2 புள்ளிகள் பியும் கியூவும். ஓகே, இந்த அதிபரவளையத்தை இந்த கோடை வெட்டுற புள்ளி 2 பியும் கியூவும். ஸோ இது வந்து சார்பு ஆகாது. ஒரே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா மட்டும்தான் சார்பு, இது சார்பு ஆகாது. அப்போ சொல்யூஷன் தீர்வு என்ன எழுதணும்? படம் 1.183 ஆனது சார்பு ஆகாது. ஏனெனில் குத்துக்கோடு இந்த வரைபடத்தை P மற்றும் Q என்ற புள்ளிகளில் வெட்டுவதால் சார்பினை குறிக்காது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கிராஃப்மே இது வந்து எக்ஸ் அச்சு, இந்த ப்ளூ லைன் எக்ஸ் அச்சு, இந்த ப்ளூ லைன் ஒய் அச்சு. இப்போ சிக்ஸாக் ஷேப் இருக்கு. இதுல இந்த ப்ளூ லைன் தான் அந்த குத்துக்கோடு குறிக்கிறது. இந்த ப்ளூ லைன். அப்போ இந்த குத்துக்கோடு வந்து இந்த ஷேப்ப இந்த வரைபடத்தை ஒரே ஒரு புள்ளியில தான் வெட்டுது. இந்த குத்துக்கோடும் இந்த வரைபடமும் இந்த ஷேப்ப வெட்டுற பாயிண்ட் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் இந்த 4. இந்த P என்ற ஒரே ஒரு புள்ளியில வெட்டுவதால் இந்த வரைபடமானது சார்பாகும். ஓகே, அப்போ படம் தீர்வு எழுதும் போது படம் 1.184 ஆனது சார்பினை குறிக்கும். ஏனெனில் குத்துக்கோடானது வரைபடத்தை ஒரே ஒரு புள்ளி P என்ற புள்ளியில் வெட்டுகிறது. அதுதான் ஆன்சர். ஓகே, இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 1.10. அடுத்த எடுத்துக்காட்டு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். This much I had in this video. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பிளாக்போர்ட் டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll see in another video. Till then, bye. Take care. Thanks for listening.